எல்லோருக்கும் வணக்கம். Elavaala நான் உங்கள் மிதுன். டெய்ரி மில்க் மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து ஹியூமன் ஏரை சேர்ப்பாங்கன்னு சொல்கிறது உண்மையா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் பிஸ்கெட், பிரெட்டு, சாக்லேட், கேக் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பேக்கரிலையும் வாங்கியிருக்கலாம், இல்லை பேக்கேஜில் வர ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம வாங்கியிருக்கலாம். பேக்கெட்டில் வர ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸை விட அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்குன்னு தனி ஃப்ளேவர் இருக்கும், அதுக்குன்னு தனி சாஃப்ட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்கும். இந்த பண்புகளை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கூடுதலாக வந்து சேர்க்கப்படுது. ஆடட் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து பின்னாடி போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதில் மனுஷ முடியை சேர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை பற்றி பார்த்துடலாம். பிரெட் மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா l-cysteine சொல்லப்படுற ஒரு அமினோ ஆசிட் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்க்கப்படுது. இந்த l-cysteine வந்து சேர்க்கறதுனால அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான பதம் வந்து கிடைக்கும், நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதோட சேர்த்து நிறைய பண்புகள் கிடைக்கும். இந்த l-cysteine சப்ஸ்டன்ஸை வந்து மனுஷ முடியிலேருந்து தயாரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தயாரிக்க முடியும். கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா l-cysteine வந்து மனுஷ முடியிலேருந்து பிரித்து எடுக்க முடியும். ரொம்ப காலமாக இப்படி l-cysteine வந்து மனுஷ முடியிலேருந்து பிரித்து எடுத்து தயாரிக்கிறாங்க. சைனாவில் இருக்கிற முடிவெற்ற கடைகளில் இருந்து கலெக்ட் பண்ணுற முடியை வச்சு l-cysteine வந்து அதிக அளவில் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு ரிப்போர்ட்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் l-cysteine வந்து வாத்து முடியிலிருந்தும் பன்றியோட முடியிலிருந்தும் தயாரிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தயாரிக்கிறது வந்து முஸ்லீம் பீப்புளுக்கு வந்து ஹலால் இல்லாதனால செடியை வந்து ரா மெட்டீரியலாக வச்சு பயன்படுத்தியும் l-cysteine வந்து தயாரிக்கப்படுது. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா மனுஷ முடியிலேருந்து எடுக்கிறத விட செடிகள்லேருந்து நம்ம l-cysteine வந்து தயாரிக்கும் போது 96% கம்மியான HCl வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. கடந்த சில வருஷங்களில் வந்து ஆர்டிகல்ஸில் கூட நம்ம சாப்பிட்ற பிரெட் மாதிரி பொருட்களில் வந்து ஹியூமன் ஹேர்லேருந்து எடுக்கப்பட்ட l-cysteine வந்து பயன்படுத்தப்படுதுன்னு போட்டிருக்கு. இதை வந்து அளவோட பயன்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்துருக்கு. இதை அளவோட சாப்பிட்றதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான கெடுதல் கிடையாதுனாலும் l-cysteine சேர்க்கப்படாத பொருளை நீங்கள் சாப்பிடணும்னு விரும்புனீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அங்கே வந்து இந்த l-cysteine சேர்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி. இது இல்லாமல் சாப்பிட்ற பொருட்களில் எப்படி முடி வந்து சேர வாய்ப்பு இருக்குன்னா, அதிக அளவில் வந்து உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் போது அதை சாப்பிட்ற விலங்குகள், பூச்சிகள், அதாவது கற்பூச்சி, எலி மாதிரி விஷயங்களை வந்து ஓரளவு தான் நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால் பேக்கேஜில் வர ப்ராடக்ட்ஸில் வந்து அதோட முடியும் கழிவும் ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். முடி எப்படி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோன்ற கேள்விக்கு பதில் இருக்கிற வீடியோஸ் வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வரும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.